அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூரிக்கு ஏற்ற சூப்பரான வடைக்கறி சைடிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலம் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஊற வைக்கலை. நான் வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகா, பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, இதுக்குள்ளே ஏலக்காவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு இந்த மாதிரி எல்லாம் குறப்பாக, ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். தூள் தூளாக இருக்க மாதிரி இருக்கணும். குறன்னு வச்சாச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் நம்ம தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். தூளுப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது அதை வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு மூடி மட்டும் வச்சு அதில் துணியை போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் போட்டுடலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து இட்லி இதில் பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம அரைச்சதை இந்த மாதிரி இட்லி பானையில் போட்டு நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா இது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி பூண்டு, 2 ஏலக்காய், பச்சை மிளகாய், ஒரு பட்டை சின்னதாக எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அது அப்படி அரைச்சி வச்சது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, அந்த அன்னாசி பூ, கல்பாசி எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சிகப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இங்கே வணங்கிட்டே இருக்க நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இங்கே நான் கட் பண்ணியும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அரைச்சும் உள்ள ஊற்றுறேன். இந்த 2 வேகறதுக்காக நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வழியான தக்காளி அதெல்லாம் வந்து உள்ளே ஊற்றலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து உள்ளே ஊற்றி வச்சதுக்குள்ளேயே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். பாருங்க கொதிச்சு வருது. இப்போது அதுக்குள்ளே இந்த இட்லி பானையில் வச்சது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க இருக்கும். கொஞ்ச நேரம் அதை ஆறட்டும். அதுக்குள்ளே இது இப்படி வணங்கிட்டே இருக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசமெல்லாம் போகி இன்னும் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் மசாலாலாம் போடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு கூடவே நீங்கள் வந்து எவ்வளோச்சும் உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது ஓரளவுக்கு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினா வந்து ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். வடகறி நமக்கு வந்து கிரேவி மாதிரி தான் ஆகும். இப்போ இது மாதிரி ஓரளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா இது மாதிரி கொஞ்ச நாளாக கொதிச்சு வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே வந்து அப்படி நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போது அது போட்டதுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். கிரேவி மாதிரி ஆகிடும். நமக்கு ரொம்ப தண்ணி குழம்பு மாதிரி இருக்காது, கிரேவி மாதிரி தான் ஆகும். இவ்வளோதான். நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரியும் நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். வாசம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வடைக்கறி இவ்வளோதான் வடைக்கறி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வடைக்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிச்சு வருது. இதில் நான் இன்னும் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போடல. நீங்களும் இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். இது இப்போ பூரி கூட வச்சு நல்லா இது பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.